ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தி 8 ஷோவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்பர் 2 எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நம்பர் 2 தான் இந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக வந்திருக்காங்க போல். அதனால நம்பர் 2வை தவிர இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. மற்றவங்கள மாதிரி இவங்களும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெலிவரி பாக்ஸில் வச்சுட்டு அவங்களுக்காக கொடுத்துருக்க யூனிஃபார்ம் எடுத்து மாற்றிக்கிறாங்க. அப்படியே தி 8 ஷோ அப்படின்னு போட்டு 6th எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்பர் 1, 2, 3 இவங்க 3 பேருமே சேர்ந்து 6 கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணதே நம்பர் 7 தான் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. 6th எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்பர் 4, 6, 8 இவங்க 3 பேருமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்பர் 7ஐயும் கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. ஆனால் அவரை மட்டும் கொஞ்சம் தனியாக கட்டி போட்டிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் வாயில் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. நம்பர் 1க்கு 6 மேலே செம கோவம். அதனால அவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஆனால் அதை யாருமே தடுக்கலை. ஏன்னா 6 அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனால தான். இதில் இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நம்பர் 3க்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. உடனே நம்பர் 7 கிட்ட போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே டீசர் கன்னில் இருக்கிற பேட்டரியை ரிமூவ் பண்ணீங்க, எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்பர் 3 கேட்குறாரு. ஆனால் அதுக்கு நம்பர் 7 என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு என்னால் இதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்பர் 7ஓட ஹெல்ப்னால தான் 4, 6, 8 இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் இவங்க எல்லாருமே தப்பிச்சிருக்காங்க. அதனால நம்பர் 7ஓட கட்டை மட்டும் அவுத்து விட்டுறாங்க. இதில் இவங்க 3 பேரையும் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ கட்டி போட்டு வச்சிருக்க இந்த 3 பேரையுமே அவங்கவுங்க ரூமில் கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறத்துலேருந்து இவங்க 3 பேரோட ரூமும் இவங்க 3 பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இவங்க ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்பர் 8 அவளோட ரூமில் விடுறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. அப்போ நம்பர் 1 மட்டும் உள்ளே போகாமல் வெளில வந்துடுறாரு. உடனே நம்பர் 3 என்னாச்சு, எதுக்காக உள்ளே போகாமல் வெளில வந்துட்டீங்க அப்படின்னு அவர் உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஏன் அவர் உள்ளே போகல அப்படிங்கிற விஷயமே தெரியுது. நம்பர் 1ஓட ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ரொம்பவே சின்ன ரூமு, எல்லாரோட வேஸ்ட்டையும் அதில் வச்சு அடைச்சனால அந்த ரூமே ரொம்ப நாத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 8th ஃப்ளோரில் இருக்கிற ரூம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குது. இது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே 8th ஃப்ளோரில் பாத் டப் இருக்குது. அதில் தண்ணியும் வேற ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்பர் 1 இங்கே வந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. இப்போ நம்பர் 8க்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய அமௌண்ட் இருக்குது. அதனால நம்பர் 1, 3, 5 இவங்க 3 பேருமே சேர்ந்து இவளோட காசு எல்லாத்தையுமே நம்மளே செலவு பண்ணிடலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனே நம்பர் 2 அப்படி நம்ம பண்ணால் அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள், நம்மள மாதிரியே அவளும் வெளியில் போய் செலவு பண்ணுறதுக்காக அமௌண்ட் வேணும் தானே, அதனால நம்ம அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த டெலிவரி பாக்ஸ்லேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே வந்ததுலேருந்தே இப்போ தான் இவங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ மட்டும் ட்ரிங்க்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்பர் 1 கேட்குறாரு. ஆனால் நம்மளால் சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்த டெலிவரி பாக்ஸ் மூலயமா ஆர்டர் பண்ண முடியாதே அப்படின்னு 3 கேட்குறாரு. அது உண்மைதான், ஆனால் நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்பர் 1 கேட்குறாரு. அதுக்கு உடனே நம்பர் 5 எனக்கு பீரு, ஒயின் இதை பற்றிலாம் தெரியல, ஆனால் நம்மளால் சோஜு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு சோஜு நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். எனக்கு சோஜுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதனால நான் கிளாஸ்லாம் போயிட்டு அது எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு நம்பர் 5 சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நம்பர் 1 நம்ம ரெசிபி புக்கே வாங்கிட்டா என்ன இந்த 8th ஃப்ளோரோட காசை வச்சு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் 5ம் போயிட்டு ரெசிபி புக்கை ஆர்டர் பண்ணுறாங்க. அதோட அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால் அந்த ரெசிபி வாங்க முடியும் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட் அதில் காட்ட மாட்டாங்க. இதில் அமௌண்ட் அதிகமாக காட்டுறனால நம்பர் 8 கிட்டேயே போய் பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு நம்பர் 2 கேட்குறாங்க. என்னோட காசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட கட்டை அவுத்து விடுங்களேன் ப்ளீஸ், நான் தான் மற்றவங்களை கட்டி போடணும், என்னை யாரும் கட்டி போடக்கூடாது அப்படின்னு இவ திமிரா பேசின உடனே நீ இப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 அவள் வாயிலேருந்து எடுத்த டேப்பை திரும்பியும் அவள் வாயிலே ஒட்டி விட்டுறாங்க. இப்போ அந்த ரெசிபியை வாங்கி அந்த இடத்துல கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி சோஜுவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 5 நான் சோஜுவை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது அப்படியே சோஜுவோட டேஸ்ட்லேயே வந்திருக்கு. மற்றவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறனால இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை நம்பர் 7ம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே நம்பர் 2 தான் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. அப்படியே இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. ஆனால் சாப்பாடு எதையுமே ஆர்டர் பண்ண முடியாதுல்ல, அதனால எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே நம்பர் 1 தான் உங்களுக்கு நூடுல்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. எப்படி இவர் நூடுல்ஸை கொண்டு வருவார், இங்கே தான் சாப்பாடே ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவர் நூடுல்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சாப்ஸ்டிக்கை வச்சு சாப்பிட்ற மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே மற்றவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஏதோ உண்மையிலே நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே படுத்துடுறாங்க. அப்போ நம்பர் 2 எல்லாரையும் பார்த்து நம்ம எப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே நம்பர் 1 அதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே, எனக்கு எப்போ 1 பில்லியன் சேருதோ அப்போ இந்த இடத்த விட்டு போகலாம் தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு 1 பில்லியன் தான் பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் குறையுதோ அந்த அமௌண்ட்டை என் காசுலேருந்து நானே தரேன் அப்படின்னு நம்பர் 2 சொல்கிறாங்க. ஆனால் நம்பர் 1க்கு இது பிடிக்கவே இல்லை. நம்மளை வச்சு அவங்க மட்டும் டைம் ஏர்ன் பண்ணாங்கல்ல, இப்போ இவங்க 3 பேரையும் யூஸ் பண்ணி நம்ம டைமை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பர் 3 சொல்கிறாரு. அப்படியா, உன்னால் அதை பண்ண முடியும்
முடியுமா அப்படின்னு நம்பர் 2 3 பார்த்து கேட்கறாங்க. என்னால முடியும் அப்படின்னு நம்பர் 3 சொல்றாரு. அப்போ அவ உனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் இப்போ நீ போய் பழி வாங்க அவளை கட்டிப்பட்டு தானே வச்சிருக்கோம் அப்படின்னு நம்பர் 2 3 பார்த்து கேட்கறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க வயலண்டான விஷயத்த பண்ணதுனால தான் இவங்களுக்கு டைம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே விஷயத்த இவங்க பண்ணா மட்டும்தான் இவங்களாலையும் டைம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனா இவங்க யாராலையும் அவங்கள மாதிரி கொடூரமா நடந்துக்க முடியாது அப்படிங்கிறது நம்பர் 2க்கு தெரியும். அது மட்டும் இல்ல, டைம் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா வயலண்டா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றனால தான் இந்த இடத்த விட்டு நம்ம இப்பவே டீசெண்டா கிளம்பிடலாம் அப்படின்னு நம்பர் 2 சொல்றாங்க. நம்பர் 3யும் 8 அடிக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அவரால் அடிக்க முடியல. இவங்க அளவுக்கு அவர் கொடூரமானவர் கிடையாது. அதனால அவர் அடிக்காம திரும்பி வந்துடுறாரு. இப்போ நம்பர் 1 5 தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்பர் 1 அவரோட பொண்ணை ரொம்ப மிஸ் பண்றாரு போல இருக்கு. அதனால அவர் பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே நம்பர் 5 நீங்க இந்த ஷோ விட்டு வெளில போனதுக்கு அப்புறமா கிடைக்கிற காசை வச்சு உங்க பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, நம்பர் 4 6 8 இவங்க 3 பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க போலாம் அப்படின்னு. இப்போ இவங்க வெளில போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டனால இதுக்கப்புறம் இவங்க டைம் ஏர்ன் பண்றதுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. அதே மாதிரி கட்டி போட்டிருக்கவங்களுக்கும் நல்லா சாப்பாடு தராங்க. அப்படி நம்பர் 8க்கு 3 சாப்பாடு கொடுக்குறாரு. அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ என்னோட வாயில ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கு, வந்து சொரிஞ்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி 3யை கூப்பிடுறா. 3யும் போய் சொரிஞ்சு விடுறாங்க. ஆனா அவரோட கையை பிடிச்சி திடீர்னு கடிச்சு துப்பிடுறா. எப்பவும் போல இதுவும் நம்பர் 3யோட இமேஜினேஷன் தான். அவ கடிக்கவே இல்லை, ஆனா அவ கடிச்ச மாதிரி நம்பர் 3 தான் நினைச்சுக்கிறாரு. இப்போ எல்லாருமே குளிக்கிறது, நகை வெட்டுறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்கல்ல, அதனால அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஷாம்புலாம் போட்டு குளிச்சு இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க எல்லாருமே. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் இங்க இருக்க போறோம் அப்படின்னு எல்லாருமே ஃபேர்வெல் மாதிரி சந்தோஷமா பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே இந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்ப போறாங்க. அதனால யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்க போகுது, எவ்வளோ எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு டைம் கம்மியா தானே கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்த உடனே நம்பர் 2 எல்லாருமே கத்தி வெளில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே 1 3 5 7 இவங்க எல்லாருமே வெளில வந்து பார்த்தா அவங்களுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட நம்மளுக்கு இவ்வளோ டைம் கொடுத்ததே இல்லை. நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இவ்வளோ டைம் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பனா கண்டிப்பா யாரோ ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க. ஆனா அங்க இருக்கிற 4 பேருமே நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இப்போ 4 8 இவங்க 2 பேரையுமே 2 5 இவங்க 2 பேரும் செக் பண்ணி பார்க்கறாங்க, ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல. அதே மாதிரி நம்பர் 6 1 3 7 இவங்க 3 பேருமே போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்கிட்டயுமே எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் நம்ம கூட்டத்துக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு நம்பர் 2 சொல்றாங்க. அதுக்கு உடனே நம்பர் 3 ஏன் அவங்களாம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நம்ம பண்ணதுல ஏதோ ஒன்றத்தை பார்த்து அவங்க என்டர்டெயின் ஆயிருக்காங்க, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் பார்த்து என்டர்டெயின் ஆனானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2க்கு செமையா கடுப்பாகுது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்பர் 4 கத்துற சத்தம் தான் கேட்குது. அதனால எல்லாருமே ஓடி போய் பார்க்கறாங்க. பார்த்தா அவ வாயெல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே அவ வாயில ஒட்டி இருக்க டேப்பை எடுத்து பார்த்தா அவ பல்லு ஒன்றத்தை காணும், யாரோ புடுங்கிருக்காங்க. வலி தாங்க முடியாம நம்பர் 4 அழுதுட்டு இருக்கா. அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு. இதை யார் பண்ணாங்க நீ பாத்தியா அப்படின்னு நம்பர் 2 4 பார்த்து கேட்கறாங்க. எனக்கு யார் பண்ணாங்கன்னே தெரியாது, நான் காலைல முழிச்சு பார்க்கும்போதே இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. இன்னைக்கு நம்பர் 4க்கு இப்படி ஆனனால நம்மளுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நேத்தியும் டைம் கொடுத்தாங்கல்ல, அப்ப யாருக்கோ ஏதோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 6ஓட ரூமுக்கு தான் போறாரு. நம்பர் 6 ஃபுல்லா தான் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா அவரோட காலை மட்டும் செக் பண்ணாம விட்டுருப்பாங்க. இப்போ அதை தான் போயிட்டு நம்பர் 3 செக் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா நம்பர் 3 நினைச்ச மாதிரியே 6ஓட காலில் இருக்கிற நகத்தெல்லாம் யாரோ புடுங்கி வச்சிருக்காங்க. இதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா அப்படின்னு நம்பர் 2 6 பார்த்து கேட்கறாங்க. ஆனா நம்பர் 6 எனக்கு இதை யார் பண்ணாங்கன்னுலாம் தெரியாது, ஆனா இதை பண்ணவங்க கண்டிப்பா உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் அப்படின்னு அந்த வழியில கூட அவன் திமிராதான் பேசுறான். நம்பர் 2க்கு இன்னும் செமையா கடுப்பாகுது. அதனால எல்லாரையும் பார்த்து இதை யார் தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்பர் 7 கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு 7 கிட்ட நம்பர் 2 சண்டை போடுறாங்க. உடனே நம்பர் 5 வந்து 7க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ நீங்க 2 பேரும் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு 5ஐயும் 7ஐயும் பார்த்து கேட்கறாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பா இது நம்பர் 1ஓட வேலையா தான் இருக்கும், ஏன்னா அவர் தானே 1 பில்லியன் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போலான்னு சொன்னாரு. இப்போ அவருக்கு 1 பில்லியன் சேராதனால நம்மளுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டதே இவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க யாருமே நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றனால நம்பர் 2 எப்படி அப்புறம் அவனோட நகத்தை அவனே புடுங்கிருப்பானா அப்படின்னு கத்துறாங்க. நாங்கெல்லாம் இதை பண்ணலனா அப்ப நீங்க தான் இதை பண்ணீங்களா அப்படின்னு நம்பர் 2 பார்த்து 7 கேட்கறாரு. நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது, நம்ம இல்லாம வேற ஒருத்தரா கூட இருக்கலாம்ல. இப்போதைக்கு உங்களுக்கு யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 கேட்கறாங்க. அப்போ எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு போறது அப்படின்னு நம்பர் 2 செமையா கடுப்பாக்குறாங்க. இப்போ நம்பர் 3 அவரோட ரூம்ல உட்காந்து இந்த இடத்த விட்டு எப்பதான் போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட கதவை போட்டு யாரோ உடைக்கிற மாதிரி இருக்கு. ஃபோர்ஸா உள்ள வர ட்ரை பண்றாங்க போல இருக்கு. அதனால நம்பர் 3 என்னையும் அட்டாக் பண்ண வர போறீங்களா, நான் கண்டிப்பா வர விட
மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்பர் 3க்கே புரியுது யாரும் உள்ள வர ட்ரை பண்ணல, இவர் வெளில வராத மாதிரி வெளியில லாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கதே நம்பர் 2 தான். இதுக்கப்புறமா அவங்க யாரையுமே நம்புறதா இல்ல, அதனால எல்லாரோட ரூமையும் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டெய்லி 2 சாப்பாடு வந்துடும், நீங்க ஷோ முடிகிற வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 மேல போறாங்க. நம்பர் 1 வேற ஆல்ரெடி லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நம்பர் 5 கிட்ட போன உடனே நானும் இப்ப உள்ள போகணுமா, என்னையும் லாக் பண்ண போறீங்களா அப்படின்னு நம்பர் 5 கேக்குறாங்க. இல்ல உங்களெல்லாம் நான் லாக் பண்ண போறது இல்ல, கட்டி போட்டிருக்க எல்லாரையுமே நீங்க தான் பாத்துக்க போறீங்க, அவங்களுக்கு சாப்பாடுலாம் நீங்க தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7ஓட ஃப்ளோருக்கு போறாங்க. நம்பர் 7க்கு ஆல்ரெடி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுது, அதனால அவராவே உள்ள போயிட்டு கதவை சத்திக்கிறாரு. நம்பர் 2வும் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப நம்பர் 2 பண்றது மட்டும் என்னவா, அவ்வளவு வயலண்டான விஷயத்த தானே பண்ணிட்டு இருக்கா, எங்க எல்லாரையுமே ரூம்குள்ள விட்டுட்டு வெளியில லாக் பண்ணி வச்சுட்டா. ஆனா இப்படி பண்ணா மட்டும்தான் யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாவும் போகலாம், அதான் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டால அப்படின்னு நம்பர் 3 அவரோட மைண்ட் வாய்ஸ்லயே சொல்றாரு. நம்பர் 2க்கு மட்டும் என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா, இதை பேசியே தீர்த்துருக்கலாம், ஆனா எல்லாரையும் ரூம்ல விட்டு லாக் பண்ணிட்டா, அவ வரட்டும் அடுத்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்பர் 3 புலம்பிட்டு இருக்காரு. அப்படி இவர் புலம்பிட்டு இருக்கும் போதே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் தான் எடுத்துக்கிறாரு, ஆனா நம்பர் 2 2 பாக்ஸ் தரதா சொன்னாங்கல்ல, அதனால 2வது பாக்ஸையும் எடுத்துக்கிறாரு. வரட்டும் அடுத்து நான் எப்ப அவளை பாக்குறனோ என்னால இப்படி எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு அவள்கிட்டயே சொல்லிடுறேன் அப்படின்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே புலம்பிட்டு இருக்காரு. இப்ப நம்பர் 5 அவங்க செஞ்ச சோச்சுவை குடிச்சுக்கிட்டே கட்டி போட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க போயிருப்பாங்கல்ல, அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்பர் 4க்கு 5 சாப்பாடு கொடுக்க போகும்போது நம்பர் 4 பயங்கரமா புலம்பி இருப்பா, எனக்கு வாயில இருந்து பல்ல புடுங்கினால பயங்கரமா வாயெல்லாம் வலிக்குது, என்னை ஒரே இடத்துல எவ்வளவு நாளா கட்டி போட்டிருக்கீங்க, எனக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட செரிக்க மாட்டேங்குது அதனால அப்படின்லாம் அவ சொல்றா. அதே மாதிரி நம்பர் 8க்கு போய் சாப்பாடு கொடுக்கும்போது என்னை தயவு செஞ்சு அவுத்து விட அப்படின்னு சொல்லி நம்பர் 5 பார்த்து கேட்கறா. இதுல கட்டி போட்டிருக்கனால நம்பர் 6 சாப்பாடை வாயிலே வாங்க மாட்டேங்கிறாரு. நம்பர் 5 போய் ஊட்டி விட்டு தான் பாக்குறாங்க, ஆனா அவர் வாயில வாங்குற மாதிரியே தெரியல. இதெல்லாம் நினைச்சு நம்பர் 5க்கு வேற ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதனால நம்பர் 2 கிட்ட போயிட்டு அவங்கள ரொம்ப நாளா நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம், இப்பவாது அவுத்து விட்டுலாமே அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒன்றும் கிரிமினல்ஸ் கிடையாதுல, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள இப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கணும், அவங்க இந்த இடத்துக்கு வந்தனால தான் இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிட்டாங்க, இல்லைனா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு மட்டும் என்ன அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கணும்னு ஆசையா, ஆனா இந்த ஷோ முடிக்கணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது, அவங்கள அப்படியே விடு அவுத்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி நம்பர் 2வும் 5 கிட்ட சொல்றாங்க. நம்பர் 2 ஒத்துக்காத நினைச்சு நம்பர் 5 ஸ்டெப்ஸ்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்பர் 8ம் வரா. என்னை நம்பர் 2 தான் அவுத்து விட்டாங்க, இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கிறது அவங்களுக்கும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்றா. அப்படியே இவ பேசிட்டு இருக்கும் போதே நம்பர் 4ம் வரா. என்னையும் நம்பர் 2 தான் அவுத்து விட்டாங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்பர் 4 சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப 6க்கு என்னாச்சு அப்படின்னு 5 கேக்குறாங்க. ஒருவேளை நம்பர் 2க்கு இன்னும் 6 மேல இருக்கிற கோவம் மட்டும் குறையலையோ என்னவோ அப்படின்னு சொன்னோன்னே ஆமா ஒருவேளை இருக்கலாம், நானே போய் 6 பாக்குறேன் அப்படின்னு 5 போறாங்க. ஆனா நம்பர் 4யும் 8யும் நம்பர் 2 அவுத்து விடவே இல்லை, இது எல்லாமே நம்பர் 5ஓட ஹாலுசினேஷன் தான். நம்பர் 6 பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருமே இல்லாத இடத்த பார்த்து நம்பர் 4ம் 8ம் இருக்கிறதா நினைச்சு நம்பர் 5 தான் கை காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ 6 கிட்ட போயிட்டு நம்பர் 4யும் 8யும் நம்பர் 2 அவுத்து விட்டாங்க, ஒன்னையும் வந்து பார்த்தாங்களா என்ன அப்படின்னு நம்பர் 6 5 பார்த்து கேட்குறாங்க. ஆமா நம்பர் 2 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கேயும் வந்தாங்க, நான் அவுத்து விடுற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு நம்பர் 6 சொல்றாரு. இதை கேட்டவுடனே நம்பர் 5க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உடனே நம்பர் 6 எப்படியும் அவங்க என்னை அவுத்து தானே விட போறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே என்னை அவுத்து விட்டுருங்களா அப்படின்னு நம்பர் 5 பார்த்து கேட்குறாங்க. ஆனா நம்பர் 5 நானும் அவுத்து விட மாட்டேன், நம்பர் 2வே வந்து உங்களை அவுத்து விடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ தான் என்னை கொலை பண்ண பார்க்கறா தெரியுமா, என்னோட காலில் இருக்கிற நகத்தை எல்லாத்தையுமே புடுங்கினதே அவ தான், எனக்கு அவளை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு நம்பர் 6 அழுகுறாரு. நம்பர் 6 சொன்னதை கேட்டவுடனே நம்பர் 5க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்பர் 6ம் நம்பர் 2 தான் கல்பிரேட் தெரியுமா, அவ ரொம்பவே மோசமானவ அப்படிலாம் சொல்லிட்டு அழுகுறான். அவன் சொல்றதெல்லாம் நம்பி நம்பர் 5ம் நம்பர் 6 கட்டி பிடிச்சிக்கிட்டே அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது, நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.